மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், வணக்கம். கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்ததற்கான காரணங்கள் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மலையாள திரையுலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குணா குகையை மையப்படுத்தி படமாக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழக ரசிகர்களிடையும் பெரும் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்றது. இந்த சூழலில் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த திரைப்படத்தினுடைய 3 தயாரிப்பாளர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களான ஷோன் ஆண்டனி, சௌபின் ஷாகிர், பாபு ஷாகிர் ஆகியோர் மீது எர்ணாகுளம் முதல் வகுப்பு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் எர்ணாகுளம் அருகே இருக்கக்கூடிய மரடு காவல் நிலைய போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு என்பது நம்பிக்கை துரோகம், கூட்டு சதி, போலி தடயங்கள் உருவாக்கியது உள்ளிட்ட குற்றங்கள் அந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த திரைப்படம் தொடர்பாக பரவா பிலிம்ஸ் மற்றும் ஷோன் ஆண்டனி ஆகியோரது வங்கி கணக்குகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முடக்கப்பட்டது. அதாவது இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்காக 22 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் அதுல 7 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் அதற்குரிய லாபம் தருவோம் என அரூர் பகுதியை சேர்ந்த சிராஜ் என்பவரிடம் தயாரிப்பாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் அந்த 7 கோடியை முதலீடு செய்ததாகவும், ஆனால் இதுவரை முதலீடு செய்த தொகையோ அல்லது இதனுடைய லாபத்தினுடைய வீதமோ அவருக்கு வழங்கவில்லை என கூறி அவர் இந்த எர்ணாகுளம் ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணி மனு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி உத்தரவிட்ட அடிப்படையில் தான் தற்போது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிராஜை நாம தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவருக்கு கூறக்கூடிய பல தகவல்கள் இருந்தது. அதாவது OTT பிளாட்ஃபார்ம் ரைட்ஸ் வழங்கிய அடிப்படையில் இவர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு 20 கோடி ரூபாய் வந்த பிறகும் அவர்கள் அதில் தனக்கு எதுவும் தரவில்லை எனவும், அதே போன்று தனக்கு தரதாக கூறிய முதலீடு, அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டுதான் இதற்கான இந்த திரைப்படத்திற்கான ஒப்பந்தம் போடப்பட்டு பணம் வழங்கியதாகவும் 22 கோடி செலவாகும் என்கின்ற அடிப்படையில் தன்னிடம் 7 கோடி ரூபாய் கேட்டதாகவும், ஆனால் இந்த திரைப்படத்திற்கு 15 கோடி ரூபாய் மட்டுமே செலவான நிலையில் தன்னிடம் அதிக பணம் அவர்கள் பெற்றுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். அதே போன்று இவரது முதலீடு பணத்தை பலமுறை கேட்டும் வழங்காததோடு லாபம் தொடர்பான எந்த கணக்கு விவரங்களை கூட தன்னிடம் காட்டவில்லை எனவும் கூறினார். அந்த அடிப்படையில் தான் அவர் வழக்குக்கு சென்றதாகவும், தன்னுடைய வாதத்தை நம்பிய நீதிமன்றம் இதை நம்பியதால் மட்டுமே காவல்துறைக்கு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.